Motorola வந்து G05 அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வெறும் 6999 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஒருவேளை 5G ஃபோன் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு யாரும் 5G ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு ஓரளவு டீசென்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோட இந்த Moto G05ல் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூலம் வெறும் 6999, அதாவது 7000 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோனில் பேக் சைடு வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. வழக்கமான மோட்டோரோலா ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி 2 கலர்ஸில் வருது. அதாவது ஃபார் ஸ்க்ரீன் மற்றும் ப்ளம் ரெட் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. ஃபோனோட திக்னஸ் பார்க்கும்போது 8.17 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட 188.8 கிராம் வெயிட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் IP52க்கான ரேட்டிங் வருது. ஸோ லைட்டாக ஃபோனில் தண்ணி பட்டால் எந்த ரொம்ப பிரச்சனையும் இருக்காது. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷனில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர இந்த டிஸ்பிளேல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 nits வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவு பிரைட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த 6999க்கும் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேல வருது. ஸோ டிஸ்பிளே ப்ரைஸிங்க்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த டிஸ்பிளே ஒரு LCD டிஸ்பிளே இருக்கிற காரணத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G81 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு காட்டஸோட A75 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 MP2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசரோட ரேங்கிங் பற்றி பார்க்கணும். ரெகுலரான மீடியாடெக்கோட ஹீலியோ G81 ப்ராசருக்கு வந்து 137வது ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 26 மார்க் தான் எடுக்குது. ஒரு சீக்ரெட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஒரு லோயர் என்ட்ரி லெவல் சிப் செட்டாக வருது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற மீடியாடெக்கோட ஹீலியோ G81 அல்ட்ராங்கிறது கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ரேங்க் ரொம்ப ஒன்றும் பெருசாக கூட போகிறதில்ல. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியும். சொல்லப்போனால் ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸ், அதாவது ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் இல்லாமல் குட்டி ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியுமே தவிர கேம்ஸோ இல்லைனா வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் ஆப்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. சும்மா வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஓகேயாக இருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ரேம் மற்றும் இன்டர்னல் கான்ஃபிகரேஷனில் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4 நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. இது போய் இந்த ஃபோனுக்கு வந்து 8GB வரையும் எக்ஸ்ட்ராவாக விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ SD சப்போர்ட் வருது. 1 TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. ஃபோனோட OS பொறுத்தவரையும் இந்த ஃபோன் Android 15 OSல தராங்க. அதாவது மறுபடியும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் Android 15ஓட வர்ற ஸ்மார்ட் ஃபோன். அப்டேட்ஸை பொறுத்தவரையும் OS அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் 2 வருடத்துக்கு தரதாக மோட்டோரோலா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு ஒரு கேமரா இருக்குது. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது LED+ சப்போர்ட்டோட. அதே ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. f2.05 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங்க்கு நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. இது போய் FM ரேடியோ சப்போர்ட்டும் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது, 4G சப்போர்ட் தான் இருக்கு. அதாவது 4Gக்கான VoLTE சப்போர்ட் தராங்க. இது இப்போ டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரி சப்போர்ட் இல்லை 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. ஒரு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சப்போர்ட் தராங்க. கடைசியாக ஏற்கனவே சொன்ன விலையை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 6999 அப்படிங்கிற பிரைசிங்கில் வருது. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் கிடைக்கும் சொல்கிறாங்க. இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவரலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வெறும் 7000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து ஓரளவு டீசெண்டாக என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. 5G நெட்வொர்க் எதிர்பார்க்க முடியாது. காரணம் இந்த ப்ரைஸிங்கில் பெருசாக வந்து 5G நெட்வொர்க் எதிர்பார்க்க முடியாது. 5G கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோனோட ப்ரைஸிங் கூடும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ப்ராசர் மட்டும் கொஞ்சம் அடிப்படும். அதாவது ரொம்ப ஸ்லோவான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். லைட் வெயிட்டான ஆப்ஸ் பயன்படுத்துறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். மற்றபடியாக வெறும் 7000 ரூபாய்க்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. குறைய வைக்கல. ஸோ நீங்கள் மோட்டோரோலா இந்த Moto G05 பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டிக்கெட் தம்புக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.